மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். வெண்பாவை பத்திரமாக விஜயிடம் ஒப்படைத்த மல்லி நடந்தது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, ஒரு பக்கம் ஒரு தாய் ஒரு குழந்தைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, தான் உயிரையும் கொடுக்க துணிஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம மல்லி இருந்துட்டு உறுதியாக இருக்காங்க. அதே போல் தன்னுடைய உயிரை பணையம் வச்சு ஹாஸ்பிட்டலில் அந்த வேலன், மறுபக்கம் ரவுடிங்க, அந்த நர்ஸ், இவங்க எல்லார் கண்லேயும் மண்ணை தூவிட்டு நம்ம வெண்பாவை ஷேப்பாக பத்திரமா இப்போ வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா. அப்போது நம்ம விஜயும் சரி ராஜேஸ்வரியும் சரி அப்படியே வெளியே காத்துட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போது நம்ம வெண்பா ஓடி போயிட்டு டாடா அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க இல்லையா. மறுபக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பா செல்லாம் உன்னை பிரிஞ்சு நான் எப்படி நரகத்தில் இருக்கிற மாதிரி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, டாடா நானும் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீங்களும் இல்லை, மல்லியம்மாவும் இல்லை, நீங்களும் என்னை வந்து காப்பாற்ற வரல, நான் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணேன் தெரியுமா டாடா அப்படின்னு ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க இல்லையா. மறுபக்கம் சரி வா மல்லி அப்படின்ட்டு இப்போ எல்லாரும் உள்ளே வந்து போவாங்க இல்லையா. இந்த எரி நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவாங்க. மறுபக்கம் சிவ பூஜையில் கரடி புகுந்தபடி இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இது இப்படியெல்லாம் விடக்கூடாது, ஏன்னா இது ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணுமே, விஜய் கடந்து மல்லி எப்படியாச்சும் வந்து பிரிச்சே ஆகணுமே, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லலைன்னா இனி எப்போவும் எதுவுமே வந்து சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா செல்லம் நீ ஒழுங்காக சாப்பிட்டியா இல்லைன்னு வந்து தெரியல, நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரொம்ப நாளாக இருக்கும், சரிவா முதல்ல உன்னை வந்து குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச சாப்பிட 2 பேரும் சேர்ந்து விதவிதமாக வந்து சமைக்கலாம் அப்படின்ட்டு வந்து கிளம்புவாங்க இல்லையா. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வந்து ராஜேஸ்வரி பயன்படுத்திட்டு, விஜய் நீ நல்லா யோசிச்சு பார்த்தியா, இந்த மல்லியே வெண்பாவை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போவாளாம், அவளே தொலைப்பாளாம், மறுபக்கம் அவளே தன்னுடைய உயிரை பணம் வச்சு அதாவது வெண்பாவை காப்பாற்றிட்டு வர மாதிரி காப்பாற்றிட்டு வருவாளாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது கோபி அப்படின்றபடி தான் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு விஜய் கிட்ட வந்து சொல்லுவாங்க, ராஜி உன்னால் சைலண்டாக வந்து இருக்க முடியாதா, எரி நெருப்பு என்ன ஊற்றுறபடி நீ ஏதாச்சும் மல்லி மீது வந்து குற்றம் வந்து சொல்லிகிட்டே இருக்கணுமா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இரு, மறுபக்கம் என்ன அவ்வளோ பிரிக்கணும்னு நீ இந்த வீட்டில் வந்து எதுவுமே வந்து செய்யாத அப்படின்னு இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு ராஜேஸ்வரியோட முகத்திரை கிழிக்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க இல்லையா. ராஜேஸ்வரி இருந்துட்டு அதாவது விஜய் நான் சொல்கிறது நீ கேட்கணும் என்ன, முதல்ல அதாவது நீங்கள் 3 பேரும் ஒத்துமையாக ஒன்றா இருக்கவே கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன கீழ்த்தரமாக வேலை வேணாலும் செய்வேன், ஏன்னா உன்னுடைய சொத்து எல்லாத்தையும் உன்னுடைய பிள்ளையோ உன்னுடைய மனைவி மல்லியோ அனுபவிக்கக்கூடாது, உன்னுடைய அக்கா நான் தாண்டா அனுபவிக்கணும், ஏன்னா இந்த வீடு முழுக்க எனக்கு தான் வரணும், அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னபடி உடனே இந்த நிஷாவுக்கு வந்து கால் பண்ணி விஷயத்தை தெரியப்படுத்துருவாங்க இல்லையா. உடனே நிஷா வந்தது மட்டும் இல்லாமல் வெண்பச்செல்லாம் வந்துட்டியாடா, நீ காணாமல் போனதும் இந்த சித்தி எவ்வளோ பதறி போயிட்ட அப்படின்னு சும்மா ஆசைக்கு பேருக்கு வேணால் அப்படியே பாசம் அன்பு இருக்கிற மாதிரி வந்து நடிக்கலாம். ஆனால் நம்ம மல்லி கஷ்டப்பட்ட அளவுக்கு யாருமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. மறுபக்கம் சரி மாமா என்னுடைய வெண்பாவை நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன், ஏன்னா வெண்பாவை நீங்கள் எந்த லட்சணத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியும், இனிமேலும் என் பொண்ணை இங்கே விட்டு வைக்க நான் வந்து விரும்பலை, என் அக்கா பொண்ணு என் பொண்ணு மாதிரி, அதனால் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை கேட்ட நம்ம மல்லி வந்து ஷாக் ஆகிடுறாங்க, என்னடா இவ்வளோ நாள் வெண்பா பிரிஞ்சிருந்தோம், இப்போ வெண்பா கூட்டிகிட்டு வந்தோம், அந்த ஒரு முழுமையான சந்தோஷத்தை நம்மளை அனுபவிக்காமல் பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம மல்லி வந்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நிஷா வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருபோதும் நம்ம விஜய் வந்து சம்மதிக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லியையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.